வணக்கம். தம்கோ இன்டர்நேஷனலோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா, உங்களை பற்றியும் உங்களுடைய இந்த பிஸ்னஸை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்களேன். வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் செல்லத்துறை ஆனந்தவரதன். ஆனந்தவரதன் அல்லது வரதன் என்று சொல்வார்கள். அடிப்படையில் நாங்கள் இந்த டாம்கோ இன்டர்நேஷனல் இந்த அமைப்பை யூகேலையும் இலங்கையிலையும் யாழ்ப்பாணத்தில் ப்ரவுன் ரோட்டில் இருக்குது. 2 கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா ஆப்ரேஷனுக்காக டாம்கோ இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட் இன் ஸ்ரீலங்கா அண்ட் தி அதர் ஒன் ஃபார் த யூகே ஆப்ரேஷனுக்காக நாங்கள் யூகேயில் டாம்கோ இன்டர்நேஷனல் யூகே லிமிடெட் என்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இந்த இதில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு பின்னாலே ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. அப்போ இதில் இருந்து நாங்கள் அவர்கள் செய்து அனுப்புகிற சாமான்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு தொடங்கி இருக்கிறோம். இப்போ முக்கியமாக என்னென்னு சொல்லிச்சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட 50-75% மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். அப்போ அங்கே வந்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணினோம், ஆனால் வந்து வாங்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, சர்ப்ளஸ் சப்ளை. அப்போ அதுகள் வச்சு அதை செய்து போட்டு கஷ்டப்படுகிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா தோட்டக்காரர். இப்போ பாருங்க, நான் வந்து என் ஃபேமிலி வந்து ஒரு ஃபார்மிங் ஃபேமிலி தான். இந்த பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சாமான ப்ரொடியூஸ் பண்ணினோம், விற்க இல்லாமல் சரியான அந்த வேல்யூ கிடைக்காமல் அவை வந்து மார்க்கெட் பண்ணிடாமல் விற்க இல்லாமல் இருக்கணும். அப்போ அதால் பெரிய நஷ்டத்தை படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள், மாம்பழம், தோடம்பழம், மாதாளம்பழம், இப்படி கணக்கு பழங்கள் வகைகள் எல்லாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணினோம். அப்போ அதுக்கு மார்க்கெட் இல்லை. அப்போ நாங்கள் வந்து மக்கள் எங்கேயோ அதை பின்தொடர போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியின் படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சோன்னா கணக்கு ஆர்கனைசேஷன். உதாரணமாக இவர் இதில் வந்திருக்கிற அந்த ஐயா வந்து இவர் வந்து ஒரு சேரிட்டி ரன் பண்ணுறவர். அவர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறார் வந்து இந்த பேக்குகளை அங்கே செய்கிற பேக்குகளை தான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு தான் பாதிக்கிறதுக்கு அவர் வந்து உதவி செய்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் எல்லா பிஸ்னஸ்களையும் வந்து நாங்கள் இதுக்குள்ள ஒன்றா சேர்த்து எல்லாரும் மட்டும் கோஆப்ரேட்டாக இயங்கக்கூடியதாகும். மற்றது வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ யூகேல இருக்கிறீங்கள். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் எங்களோட இதில் வந்து QR கோட் இருக்குது. இந்த QR கோட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நினச்சோன்னா இந்த வெப்சைட் டீட்டெயில் எல்லாம் வரும். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு நினச்சோன்னா எங்களோட அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்னென்ன சாமான் விற்கிறோம்னு சொல்லி இருக்குது. அப்போ நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உதாரணமாக உங்களுக்கு ஒரு மரக்கறி வேணும் என்றால் நீங்கள் எங்களோட கத்திரிக்காய் நீங்கள் வாங்குங்க. ஆப்பிரிக்காவில் இருந்தோ அல்லது பிரேசிலில் இருந்தோ ஸ்பெயின்லேருந்து வர கத்திரிக்காய் விட்டு போட்டு யாழ்ப்பாண கத்திரிக்காய் வாங்குங்க உதாரணமாக. அல்ல மட்டக்களப்பிலேருந்து வர மிளகாயை வாங்குங்க. அப்படி வாங்கியக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்ஜினோட ஓட பண்ணியக்களில் உடனடியாக நீங்கள் ஒரு 25 பவுனுக்கு வாங்குறீங்கன்னு வைங்க ஒரு ஆவரேஜாக. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் ஓட பண்ணுற சாமான் இல்லாமல் வந்து யாழ்ப்பாணம் இங்கே ரெண்டு ஓட பண்ணால் ஜஃப்னாக்கு ப்ரோசஸ் டிஜிட்டலாக போகும் எங்களுக்கு ஓட. ஜஃப்னா ஆஃபீஸ் வந்து அவன் வந்து அங்கே பர்ச்சேசிங் மேனேஜர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி ரெடி பண்ணுவார் உங்களுக்கு ஓர்டருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நாங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் புத்தளத்தில் எங்களோட அந்த ப்ரோசஸிங் சென்டர் இருக்குது, கால் சென்டர். அதில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே நின்று நாங்கள் இங்கே வந்த உடனே இங்கே வேர்ஹவுஸுக்கு வந்த உடனே நேரடியாக கிளியர் பண்ணி வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ள உங்களை வீட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி 48 ஹவர்ஸுக்குள்ள உங்களை வீட்டு வாசலுக்கு வரக்கூடியதாக அங்கே நாங்கள் எய்ம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சீ ஃபுட் இப்போ வந்து பெரிய மீனவர்கள் எல்லாரும் கணக்கெல்லாம் கஷ்டப்பட்டு செய்து அவைகளுக்கு எந்த விதமான ஒரு அந்த பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை. அப்போ தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்த வார மீனை தான் அந்த இது தான் காசு கிடைக்கிறோம், பெரிய காசு ஒன்றும் இல்லை, சரியான மார்க்கெட் இல்லை. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா அதை வந்து ப்ரோசஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சரக்கு போட்டு எங்களை சரக்கு தண்ணி மாதிரி வெக்யூம் பேக்கில் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு கட் பண்ணி போட்டோன்னே உங்களுக்கு கறக்கு ரெடி. அப்படி அது மாதிரி நாங்கள் ஹோல்டாகவும் இதை ப்ரோசஸ் பண்ணி இங்கே ஹோல்டர் இருப்போம். அது ஒரு டைப். மற்றது வந்து இப்போ வந்து வெஜ்ஜி பாக்ஸ், வெஜிடபிளுக்கு ஃப்ரூட் பாக்ஸ், மற்றது கிரெயின் பாக்ஸ், அரிசி சாமான், மற்ற பால்ஸ் பாக்ஸ், சீ பாக்ஸ், இப்படி வந்து நாங்கள் இதன்றோம். அப்போ ஒவ்வொன்று இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு இதன்ற தேவையில்லை. ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பாவக்காய், ஒரு கத்தரிக்காய், இன்றைக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு கிழமைக்குரியது இருக்குது. இல்லை கூட முருங்கை வந்து கிட்டத்தட்ட 55 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது.
அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையில் வந்து குளோரோஃபில், அந்த குளோரோஃபில் வந்து அதில் வந்து மெக்னீசியம் சேர்ந்துருந்து அதே சேம் ஃபார்முலா தான் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபினில் வந்து ரத்தத்தில் இருக்கிற செங்குருதி ஹீமோகுளோபின் வந்து அதில் வந்து இரும்பு சத்து. அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முருங்கையிலேயே சாப்பிடல உங்களுக்கு ரத்தம் வந்து உங்களுக்கு சரியாக ஊறக்கூடியா இருக்குது. அப்போ குறிப்பாக வந்து இப்போ நாங்கள் அங்கே இங்கே அயன் பில்ஸ் அது இப்படி எல்லாம் ஓடி தெரிஞ்சு நாங்கள் ஹீமோகுளோபினை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த நேரடியாக ஹீமோகுளோபினை நாங்கள் இதண்ணக்கூடியதாக எங்களுக்கு அந்த முருங்கையில் கைவசம் எங்களை முருங்கையிலேயே இருக்குது. அது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கணும். அப்போ நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முருங்கையில் வந்து நாங்கள் ட்ரை ஃபார்மில் கொண்டு வரோம். அப்போ ட்ரை ஃபார்மில் கொண்டு வந்த நான் சேல் பண்ணிக்கிட்ட நினைக்கிறேன். சாரி, நாங்கள் அது முடிஞ்சிடுது. அந்த முருங்கை இலைன்னு நடக்குமென்று சொல்லிச்சேன்னா நீங்கள் வந்து பக்குவமாக அதை ஒடிச்சு இதில் காய பண்ணி என்னத்தில் எங்களோட நிழல்ல காய பண்ணி அந்த பச்சையை மாறாமல் அதை வந்து பேருந்து அரைச்சி பவுடராக்கி பேக் பண்ணி வேக்யூம் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பாம். நீங்கள் வந்து ஒரு சூப் குடிக்கிறீங்களா, சூப்புக்களை போட்டு ஒரு கரண்டி எல்லாம் சும்மாவே குடிக்கலாம், அல்ல எலுமிச்சம் பழத்தை அப்படி விட்டு போட்டு குடிக்கலாம். கன பெனிஃபிட் இருக்குது. பிக் பிஸ்னஸ் நல்ல இப்போ வந்து அங்கே செய்கிறாக்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். அந்த முட்டைமா வந்து உங்களை வந்து யாழ்ப்பாணத்தில் ட்ரெடிஷ்னல் முட்டைமா. இது வந்து ஒரு ஹைலி நியூட்ரிஷனல் ஃபுட். இதில் வந்து என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் முட்டையும் அதே நேரத்தில் உளுந்து குத்தரிசி இதை சேர்த்து வறுத்து தான் இந்த முட்டைமா செய்யப்படுது. கொஞ்சம் இது அப்போ காலையில் ஒரு சின்ன ஒரு மோளை செய்து போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னு நினச்சோன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீன் உங்களுக்கு ஒரு தகவலை முக்கியமாக சொல்கிறேன். 1986ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது ப்ரொஃபஸர் ராம்தாஸ் மற்றது அந்த டைமில் பிரிட்டிஷ் எங்களுக்கு வந்து ஸ்ரீபூஷா வந்து சப்ளை இல்லை. அப்போ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ ஸ்ரீபூஷா இல்லை. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் என்ன செய்யலாம்னு நாங்கள் அப்போ யோசிச்சு கொண்டு இருக்கல. அந்த நேரத்தில் வந்து ப்ரொஃபஸர் ராம்தாஸ் வந்து சேவ் த சில்ட்ரன், ரெட் பானா மற்றது இப்படியான ஆர்கனைசேஷனோட கதைச்சு நாங்கள் வந்து எஃப்னா யூனிவர்சிட்டியில் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அதில் வந்து கலாவதி என்ற கேர்ள் இருந்தவ வந்து நியூட்ரிஷனிஸ்ட் அதோடு சேர்ந்து கிளையாண்டவ தான் இங்கே இருந்து சேவ் த சில்ட்ரன் இந்த ஃபண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஜீவாகாரத்தை இந்த பேரை கொடுத்ததே நான் தான். அப்போ ப்ரொடக்ஷன் லெவலில் வரைக்கல நாங்கள் அண்ணா இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்துனாங்க. அண்ணா இண்டஸ்ட்ரி கொடுத்து அவங்க மெசிவ் ப்ரொடக்ஷனை செய்து தான் வடக்கு கிழக்குக்கு நாங்கள் வந்து ஜீவாகாரத்தை எல்லா இடம் கொடுத்த நாங்கள். அந்த ஃபார்முலாவே வந்து கணக்க போராளிகளும் அந்த டைமில் அந்த ஃபார்முலாவின் படி எடுத்துக்கொண்டு போய் அவைகளுக்கு சர்வை பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டு இருந்தது. அப்போ என்னென்னு சொன்னால் அதில் வந்து எங்களோட உளுந்து, எங்களோட பயறு உளுந்து, மற்றது குத்தரிசி, மற்றது சோயாபீன்ஸ், இது வந்து மூண்டுமா சேர்த்து நாங்கள் ஒரு அந்த சயின்டிஃபிக்காக நாங்கள் செய்து தான் அதை நாங்கள் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தது. உதாரணமாக அந்த அந்த யுத்த கால பகுதியில் இந்தியன் ஆர்மி வந்திருந்த காலத்தில் அண்ணா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த இதை வாங்குறதுக்கு, அதாவது ஜீவாகாரம் வாங்க விரைக்கில் செத்தாக்கள் மட்டும் 15 பேர். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு இல்லை. அதுகள் வந்து உயிரை தஞ்சமாக வச்சு அந்த வந்த அண்ணா இண்டஸ்ட்ரிக்கு வந்து போனாக்கள் 15 பேர் சுடுபட்டு செத்தது இந்தியன் ஆர்மி சுட்டதால். அப்படி அந்த அந்த இதுகளை அந்த டைமில் எங்களோட மக்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் உண்மையில் வந்து நாங்கள் அது வந்து ஓகே இது வந்து இப்போ இது வெஜ்ஜி போஸா அதான் வெஜிடபிளோட இதோட சேர்ந்த அந்த மாவு சேர்ந்த இதே மாதிரி தான் முட்டை மாவின் மாதிரியான ஒரு தயாரிப்பு தான் வெஜிடேரியன் அப்படியான தயாரிப்பு வந்து இதில் செய்திருக்குது. அப்படி பலதரப்பட்ட இதுகள் இருக்குது. நீங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பவுண்டும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இடையில் ஒரு மிடில் மேன் ஒருத்தரும் இல்லை, மிடில் மேன் இல்லை, நேரடியாகவே அங்கே போய் சேரக்கூடிய இருக்கும். அதாவது வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாக்கள் எங்களோட ஜப்னா ஆஃபீஸ் வந்து ப்ரௌன் ரோட்டில் இருக்குது. பிரசாந்தன் சொல்லி அவர் வந்து கணக்கு என்ஜிஓஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கார். அவர் வந்து ஒரு
ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அப்போ அவர் எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள். அவருக்கு மூலமாக தான் வந்து நான் இந்த அங்கத்தையில் ஆஃபீஸை வந்து பர்ச்சேசிங் சிஸ்டத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணி அங்கே ஆக்களை இனங்காடுறதுக்கு அவர் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தொழில் தொடங்க வேணும், ஏதாவது தொழில் வேணுமென்று சொல்லி நிற்பினோம். ஆனால் அவைக்கு தொழில் தொடங்குறதுக்கு என்ன செய்ய வேணுமென்று தெரியாது. அப்போ நாங்கள் அப்படி அவை என்ன செய்கிறதுக்கு அவைகளை நாங்கள் இதென்று முதல் உங்கள்ட்ட என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட தொழில் தொடங்க ஆசை, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கள், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டே தெரிவிங்க. அப்போ நீங்கள் வந்து இதண்டிங்கள்டா எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு கொண்டு போகணுமெண்டா நாங்கள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணுவோம். உங்களோட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களோட என்ன வசதி இருக்குது என்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்து என்ன செய்வோம்னு சொன்னால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தொழிலை இப்போ வந்து என்னென்னா thousands and thousands of job opportunities நாங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் கடந்த 30 வருஷமாக நான் வந்து இதை அனலைஸ் பண்ணி நான் வந்து என் பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஸ்ரீலங்காவில், அதுக்கு பிறகு மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து மாஸ்டர்ஸ் இன் ப்ரைமரி ஹெல்த் கேர், அந்த பிஹெச்டி இன் பப்ளிக் ஹெல்த். அதுக்கு பிறகு நாங்கள் என்ஹெச்எஸ்சில் வந்து எபிடிமியாலஜிஸ்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் வேலை செய்தேன் அப்போ யூகேயில். அப்போ இதுகள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி இப்போ நான் வந்து கவுன்சிலரோட வேலை செய்யல ஹெல்த் நீட் அசஸ்மெண்ட் சொல்லி, அதாவது மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது அண்ட் அனலைஸ் பண்ணி நான் வேண்டிய அட்வைசரி இதில் வந்து அந்த பாலிசிகள் தயாரிக்கிற இதில் வந்து நான் உதவி செய்து கொண்டு இருந்தேன். அப்போ அந்த வகையில் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் அனலைஸ் பண்ணி இப்போ கண்டது என்னென்னு சொல்லிச்சா எங்களோட சனத்துக்கு எப்படி நாங்கள் உதவி செய்யலாம், எப்படி மற்றாக்களோடு சேரலாம். நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு செத்து போவோம் எங்களோட வயதுக்கு, அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நாங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேணும். அப்போ அடுத்த இளம் பிள்ளைகள் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட வேணும். அப்போ அதுகளுக்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க வேணும், அவைகளை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர வேணும், எல்லாரையும் ட்ரெயின் பண்ண வேணும். அதுதான் எங்களோட நோக்கம். அடிப்படையில் எக்கனாமிக் ஃப்ரீடம். இப்போ வந்து நாங்கள் இருந்தால் மற்றவர்களை பற்றி கதைச்சு கொண்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, அடுத்த லெவலுக்கு போகணும். டேமேஜ் ஹேஸ் பின் டன், சரிதானே? அப்போ நாங்கள் வந்து இனி அதுக்கு விசிட் பண்ணிக்கணும், அது வேறு விஷயம், அதை பற்றி நாங்கள் கதைக்கல. இப்போ வந்து எங்களுக்கு என்ன எக்கனாமிக்கல் ஃப்ரீடம். அப்போ நாங்கள் எப்படி எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் என்று சொல்லிச்சுன்னா ஓகே முடிக்கிறதா? ஓகே, நன்றி. உங்களுடைய உதவிக்கு நன்றி ஐபிசி. நாங்கள் உங்களுடைய டிவியை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. எங்களுடைய மக்களுக்கு இது போய் சேரும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். யாராவது நீங்கள் விரும்பினால், எங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு விரும்பினால் ஆல்வேஸ் வெல்கம். இந்த கியூஆர் கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்று சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் உதவி செய்யக்கூடிய இருக்கும். தேங்க்யூ. நன்றி அண்ணா. உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அல்லது ஃபேஸ்புக் மூலம் இணைவதுன்னு சொன்னால் டம்கோ இன்டர்நேஷ்னல் சொல்லி நன்றி அண்ணா, இணைந்து கொண்டுமைக்கு நன்றி. வணக்கம்.